கடத்தல்காரர்களிடமிருந்து மித்ரனை காப்பாற்றிய சித்தார்த் அவனிடம், சொல்லு மித்ரன், நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க, அதற்கு அவன், அந்த பேட் ஆண்டி தான் என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்றத கேட்கலன்னா அடி விழுன்னு என்ன மிரட்டுறாங்கப்பா என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. மேலும் அவன், நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கப்பா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அங்கிருந்த பாடிகார்ட்ஸ், தன்னிடம் யாரையும் நெருங்க விடாத சித்தார்த் சாரா இது என்று ஆச்சரியமடைந்தனர். மேலும் சித்தார்த் அவனிடம், எதுக்காக அந்த ஆன்டி உன்னை பூட்டி வச்சாங்க என்று கேட்க, அத பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா என்னை இப்படி அடைச்சு வச்சாதான் அம்மா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு தாத்தா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான். அப்போதுதான் அனன்யாவின் நிலை சித்தார்த்துக்கு புரிந்தது. அவள் பொய் சொல்லவில்லை. தன் மகனை தேடித்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள் என்றும் தான் நேற்று அவளிடம் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றும் அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் தான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். பின்னர் மித்ரனை அங்கிருந்து தூக்கிச் செல்ல அங்கு காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் சித்தார்த்தை அடிக்க வர அருகில் இருந்த அவனது பாடிகார்டுகள் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். சித்தார்த் மித்ரனை தூக்கி கொண்டு ரூமிற்கு வந்தவுடன் தன்னுடைய போனை அவனிடம் கொடுத்து, உன்னோட அம்மாக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லு என்றான். அவனோ கால் செய்யாமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதற்கு அவன், மித்து என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க என்று கேட்க, அதற்கு அவன், அப்பா நானும் அம்மாவும் உங்க கூட தானே இருக்கணும், நீங்க ஏன் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க என்றான். நல்லா தெளிவாதான் இருக்க என்று யோசித்து விட்டு ஒரு புன்னகையுடன், இங்க பார் செல்லம், நான் உன்னோட அப்பா இல்ல, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போகல என்க, அதை அவனால் நம்ப முடியாமல் பிடிவாதமாக, இல்ல நீங்க தான் என்னோட அப்பா என்று மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த சிறுவனுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக தான் அவனுடைய அப்பா இல்லை என்பதை புரிய வைக்கிறான். அதை கேட்டு சோகத்தில் கண்கள் கலங்குகிறது. பிறகு சிறிது யோசித்து விட்டு தனது அம்மாவிற்கு போன் செய்கிறான். ஆனால் லைன் கிடைக்கவில்லை. உடனே ஓ என்று அழத் தொடங்கினான். குழந்தை அழுவதைக் கண்டு ஏனோ அவன் மனம் தடுமாறுகிறது. தன்னை அமைதியாக்கிக் கொண்டு அவனிடம், சரி ஓகே, நீ இன்னைக்கு என் கூட தூங்கு, உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்கிறான். தன் அப்பா அப்படி சொன்னதும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. உடனே அவனை அணைத்துக் கொள்கிறான் மித்ரன். பின்னர் சித்தார்த் அவனை தூங்கச் சொல்ல, நான் குளிச்சிட்டு தான் தூங்குவேன், அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் என்று கூறுகிறான். மேலும், அப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாமா என்று கேட்க, என்னடா அது, இவன் கூட பெரிய வம்பா போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். தந்தையின் பாசத்திற்காக ஏங்கும் அந்த சிறுவனுக்கு சித்தார்த்தை விடவும் மனமில்லை, தொந்தரவு செய்யவும் மனமில்லை. ஆகவே சோகமான முகத்துடன், சரிப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நானே போய் குளிச்சுக்கிறேன், நான் இப்போ பெரிய பையன்தானே என்கிறான். அவனது சோகமான முகத்தை காண முடியாமல், சரி ஓகே, நானே உனக்கு குளிச்சு விடுறேன் என்று சொல்லி அவனை தூக்கிக் கொள்ள உடனே சித்தார்த்திற்கு ஒரு முத்தத்தை கொடுக்க குளிக்கச் செல்கின்றனர். மித்ரனுக்கு மாற்று உடை இல்லாததால் அவனுடைய பெரிய சட்டையை அணிவிக்கிறான் சித்தார்த். அது மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனை பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான். பின்னர் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவன் வேறு இடத்தில் படுக்கச் செல்ல தூங்காமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான். கடுப்பானவன் அவனிடம், என்னாச்சு, ஏன் தூங்காம இருக்க என்று கேட்க, அப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாமா என்று கேட்க, அவனோ முடியாது என்று சொல்ல மீண்டும் சோகமானான் மித்ரன். ஐயோ, இது பெரிய டார்ச்சரா போச்சு என்று எண்ணிக்கொண்டு அவனுடன் சென்று படுத்துக் கொண்டான். இவை அனைத்தும் புதிதாக இருக்க சித்தார்த்தால் தூங்கவே முடியவில்லை. ஆனால் அப்பாவின் கதகதப்பில் ஆழ்ந்து தூங்கி போனான் மித்ரன். மறுபுறம் அனன்யா தன் மகன் எங்கே இருக்கிறான் என்ற கவலையில் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். விடிந்தவுடன் முதல் வேளையாக ஹோட்டலுக்கு கிளம்பியவளை பார்த்த சூப்பர்வைசர், இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா என்று ஆச்சரியமானார். பின்னர் கஸ்டமரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அட்வைஸ்களை கொடுத்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவளுக்கான வேலையை அசைன் செய்துவிட்டு சென்றார். அவளுக்கு கொடுத்த வேலையை சித்தார்த்தின் ரூம் அருகில் செய்து கொண்டிருக்க திடீரென்று லிப்ட் திறக்கும் சத்தம் கேட்டது. அனன்யா ஒளிந்து கொள்கிறாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அஞ்சலி உள்ளே வர, அப்பாடா, எப்படியாவது மித்ரனை கண்டுபிடிச்சிடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அஞ்சலி அங்கு ஒரு ரூமின் கதவை தட்ட உள்ளே இருந்து அலங்கோலமான நிலையில் அவளின் பாடிகார்டுகள் வர ஏதோ நடந்திருக்கிறது என்று அஞ்சலியால் யூகிக்க முடிந்தது. அவர்களை அஞ்சலி, தட்டி மாடுகளா, உங்களால ஒரு சின்ன பொடியனை கூட பாத்துக்க முடியலையா? நீங்க எல்லாம் பாடிகார்டுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சம்பளம் என்று கோபத்தில் கத்தினாள்.
சித்தார்த்தும் பாடிகார்டும் வந்து அவர்களை அடித்துவிட்டு பையனை தூக்கிச் சென்றார்கள் என்று சொன்னால் அசிங்கம் என்று நினைத்தவர்கள், மேடம், பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தா, நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று பொய்களை அடுக்கி தள்ளினார்கள். அவர்களை கேவலமாக திட்டிவிட்டு அங்கிருந்து அஞ்சலி கிளம்ப ஆயத்தமாக அப்போது கோபமாக வந்த அனன்யா, அஞ்சலி, நீ ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஒழுங்கா என்னோட பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துடு, இல்லனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று பொரிந்து தள்ளினாள். ஆனால் அனைவரும் அமைதியாக நிற்க அனன்யா போனை எடுத்து போலீஸ்க்கு கால் செய்ய முயற்சிக்கிறாள். அப்போது அஞ்சலி, ஏண்டா தண்டங்களா, ஒருத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி நம்மள பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்றா, எரும மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிக்கடா அவள என்று மொபைலை பிடுங்கிக் கொள்கிறாள். பாடிகார்ட்ஸ் அவளை பிடித்துக் கொள்ள கோபத்தில் செய்வதறியாத அனன்யா, அஞ்சலி ப்ளீஸ், நான் என் பையனை தேடணும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என்ன புடிச்சு வச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது என்று கெஞ்ச அவளின் அழுகையும் கெஞ்சலும் அஞ்சலிக்கு உற்சாகத்தை தந்தது. ஒரு சைக்கோவை போல அதனை என்ஜாய் செய்தவள், அக்கா டோன்ட் வரி, அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், அவன் போனா என்ன, சித்தார்த் உனக்காக வருவான்ல என்று சொல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் சித்தார்த்தும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாதவர்கள் அனன்யாவை இழுத்துச் சென்றனர். மறுபுறம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சித்தார்த்திற்கு மித்ரன் காலையில் சீக்கிரமாக எழ சற்று நிம்மதியானான். ஆனால் மித்ரன் ஏன் அம்மா இன்னும் கால் செய்யல என்று வருத்தமாக இருந்தான். அப்போது சித்தார்த்திடம், அப்பா, அம்மா ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்ல என்று கேட்க அதே குழப்பத்தில்தான் அவனும் இருந்தான். பின் தன்னுடைய பாடிகார்ட்ஸிடம் அனன்யாவை தேடச் சொல்ல சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர்கள், பாஸ், அந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா, ஆனா அஞ்சலின்னு யாரோ அவங்கள கடத்திட்டு போயிட்டதா சொல்றாங்க என்று கூறினர். என்ன குடும்பம்டா இது என்று யோசித்தான். அம்மாவை கடத்தி விட்டார்கள் என்று கேட்டதும் பயந்து போன மித்ரன், அப்பா, அம்மாவை எப்ப கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டான். சித்தார்த் மித்ரனுக்கும் அனன்யாவுக்கும் உதவி செய்வானா? அனன்யாவை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.